இந்த படத்துல வந்து ஃபினஸ் கொஞ்சம் லேக்கிங். இந்த படத்துல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளேம்ல கொஞ்சம் நூவான்ஸ் காமிச்சிருக்கலாம். இந்த படம் வந்து was far too sweet அப்படிங்கிறாங்க. far too sweetனா என்னமா எனக்கு புரியல. ஸ்வீட்டா இருந்தது படம், நல்ல விஷயம் தானே அது. far too sweet அப்படிங்கிறதுல இட் வாஸ் ஆல்மோஸ்ட் a டிஸ்னி மூவி அப்படிங்கிறாங்க. ஐ திங்க் தட்ஸ் a massive complimentல. Social media algorithms are designed to polarize and it is designed to amplify extremes. ஸோ ரொம்ப சூப்பர் இல்ல ரொம்ப மட்டும், கிரிஞ்ச் இல்லைன்னா வந்து வாவ். I felt also angry about every other lead hero in Indian cinema. வெல்கம் பேக் டு ரெட்ரோ டிக்கெட். ஐ எம் கிரீஷ் அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஜூம் டிஸ்கஷன்ல வந்து ஐ எம் ஏபிள் டு ஜாயின். ஹரிஷ் இஸ் ஆல்சோ வித் மீ ஹியர். We are here right after watching Sitare Zameen Par. So Harish, first reactions Sitare Zameen Par. டெஃபினட்டா வந்து வாட் ஐ வுட் சே இஸ் தட் இந்த படத்தை வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள், இந்த படத்துல வந்து ஃபினஸ் கொஞ்சம் லேக்கிங், இந்த படத்துல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளேம்ல கொஞ்சம் நூவான்ஸ் காமிச்சிருக்கலாம், ரொம்ப ப்ராடா இருக்கு, இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து சட்டிலா இல்லை, இந்த மாதிரிலாம் பேசுற கிரிட்டிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணிட்டு ஒரு படத்தை ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த பேசிக் ஹியூமன் எமோஷன்ஸ் அதுக்காக இந்த படத்தை ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் வேண்டுகோள். அங்கேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். நான் இன்ஃபேக்ட் ஐ சா சில ரிவ்யூவர்ஸோடலாம் நான் வந்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்த அப்புறம் போட்டு பார்த்தேன். சில ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த படம் வந்து was far too sweet அப்படிங்கிறாங்க. far too sweetனா என்னமா எனக்கு புரியல. ஸ்வீட்டா இருந்தது படம், நல்ல விஷயம் தானே அது. far too sweet அப்படிங்கிறதுல இட் வாஸ் ஆல்மோஸ்ட் a டிஸ்னி மூவி அப்படிங்கிறாங்க. ஐ திங்க் தட்ஸ் a massive complimentல. டிஸ்னி மூவி அளவுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கு ஒரு ஹோல்சமா ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து யாருமே கத்துக்கல. none of our top directors know how to make that level of feel good cinema. ஸோ அதனால வந்து அதெல்லாம் நான் காம்ப்ளிமெண்டாக தான் பார்த்தேன். பட் ஆப்வியஸ்லி இந்த கிரிட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ஷா இருந்தாங்கன்னு எனக்கு பட்டுது. பட் லெட்ஸ் டாக் அபவுட் தட். இந்த ஃபேக்ட் அந்த படமே அதை தான் சொல்லுது. அதாவது ஹவு யூ நீட் டு பி கைண்ட் அண்ட் தில் படா ஹே, அது இருந்தாலே வந்து மற்றதெல்லாம் ஓகே அப்படின்னு படம் அது பேசுது. ஸோ அதனால டெல் அஸ் அபவுட் கைண்ட்னஸ் வந்து எப்படி நீங்க அதை பாக்குறீங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து கில்ட்டி அட்மிஷன் என்ன, இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி என்ன பார்த்த மாதிரி கூட இருக்கு. அது இப்போ கூட கொஞ்சம் மாசம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்களை கேட்டீங்கன்னா எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்கே வந்து யூ ஷுட் பி மோர் கைண்ட், யூ ஷுட் பி மோர் கைண்ட் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டர் இருக்காரு இல்லையா, ஆமீர் கான், அவருடைய ஒரு சில ஃபிளாஸ் வந்து பட்டாருன்னு வந்து உங்களை போய் அடிக்கும். பல ஃபிளாஸ் வச்சிருக்காரு. அதாவது வந்து ஒரு கமிட்மெண்ட் கிட்டேருந்து ஓடி போறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த ஒரு விதத்துலையுமே ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டார், டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஆர் அவர் ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷான சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவார். இன்ஃபேக்ட் கோர்ட்ல கூட அது வந்து ரொம்ப ஃபன்னியா காமிச்சிருப்பாங்க. பட் தட் இஸ் அ கேரக்டர் ட்ரெய்ட். அந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் பரிமாணங்கள் ஆஃப் ஆமீர் கான் இந்த படத்துடைய கேரக்டர்ல பாத்தீங்கன்னா இட் வில் கிளியர்லி ஷோ த ஃபிளாஸ் தட் இஸ் மென்ட் டு ரெசனேட் வித் ஒன் ஆஃப் யூ, ரைட், ஆர் ஆல் ஆஃப் யூ. அந்த மாதிரி அதுல இன்னொரு பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கைண்ட்னஸ் ஆஸ்பெக்ட் வந்து ஏன் வந்து இன்னையோடைய உலகத்துல ரொம்ப தேவை அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் ஆர் டிசைன்ட் டு போலரைஸ் அண்ட் இட் இஸ் டிசைன் டு ஆம்பிளிஃபை எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ ரொம்ப சூப்பர் இல்ல ரொம்ப மட்டும், கிரிஞ்ச் இல்லைன்னா வந்து வாவ். சம்டைம்ஸ் வந்து இருக்கிறத அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி கைண்டா பாருங்க, எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ண பார்க்காதீங்க, எல்லாத்தையும் வந்து ரியாக்ட் பண்ண பார்க்காதீங்க, அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தீம் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் ஃபீல் பண்றேன். அவ்வளோ செல்ஃப் டெப்ரிகேட்டிங்கா வந்து ஆமீர் கான் இந்த படத்தை நடிச்சதுக்கு அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். எதுவுமே நல்லா இருக்கு அப்படின்னு யாருமே பேசுறதே இல்லை. எல்லாமே வேற லெவலா இருக்கு, இல்லைன்னா வந்து ஐயோ வாய் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இந்த படம் வந்து மேபி தேர் ஆர் கப்புள் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் விச் ஃப்ரம் ஃபில்ம் மேக்கிங் நீங்க ரொம்ப வந்து பியூரிஸ்டிக்கா பார்த்தா 1-2 சீன் வந்து இன்னும் பெட்டரா எழுதிருக்கலாம், ஒரு சீன் எடிட் அவுட் பண்ணிருக்கலாம், இப்படிலாம் பேச முடியுமே வழிய. அதனால வந்து டசன்ட் மேக் த மூவி அன் ஆவரேஜ் மூவி. ஆர் அதனால வந்து அந்த மாதிரி அந்த படத்தை அணுகவே கூடாதுங்கிறத நீங்களும் சொல்றீங்க. அண்ட் அப்சல்யூட்லி நான் அதை அக்ரி பண்றேன். ஐ திங்க் தி அதர் ஆஸ்பெக்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இஸ் அவரோட ஹைட்ல. அது வந்து நம்ம படம் ஆரம்பிக்கும் போதே வந்து இவன் வந்து இவ்வளவு குள்ளமான ஒரு ஹீரோ, இவன் எப்படி பாஸ்கெட் பால் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். பட் அது வந்து படம் ஃபுல்லா திருப்பி 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 அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஐ டோன்ட் நோ எனி அதர் ஹீரோ who will basically அவ்வளவு பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏதோ ஒரு படத்துல வந்து சூர்யா மேபி ஒரு சீன்ல அப்படி வச்சிருப்பாரு. அது வந்து அதையுமே வந்து நான் என்ன கம்மி ஹைட் நினைச்சியாடா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா அப்படின்னு ஒரு தானா சேர்ந்த கூட்டம்ல அந்த கேமரா பாட்டம் ஆங்கிள் வச்சு அவர் அப்படியே பெருசா காமிக்கிற மாதிரி எல்லாம். பட் இந்த படத்துல வந்து அதை ஜெனுவினாவே படத்தோட எண்டு வரைக்கும் அவர் வந்து குள்ளோங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்தது வந்து ஐ தாட் வாஸ் லார்ஜ் ஹார்ட்டட் ஆஃப் ஆமிர் டு லெட் தட் ஹேப்பன். அந்த மாதிரி விட்டுறது கூட
படத்தோட கோர் பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து ஐ நோ தட் போத் ஆஃப் அஸ் நோ அண்ட் வி ஆர் அவேர் ஆஃப் இந்த ஸ்பெக்ட்ரம் அண்ட் வந்து இந்த கொஞ்சம் இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி நான் அந்த படத்துல அவங்க சொல்றது. How did you think that they had handled that part of the film, which is the core, இல்லையா? I think the movie needs to be appreciated for bringing awareness to a whole new set of people that are mostly not very adequately represented nor accurately represented in mainstream films, mainstream society and stuff of that nature. First of all, in the specially abled or differently abled people, அவங்க வந்து நார்மல் ஜாப்ஸ் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் வந்து they are able to carry on despite all of their limitations, or they are very much at peace with what they are and who they are, and they are able to carry on with their life. அப்படிங்கிறது காமிச்சதுக்கே வந்து இட்ஸ் a big 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 thumbs up. செகண்ட் வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்களே பல வாட்டி சொல்றாங்க, it also know what it means to be a down syndrome person or an autistic person. We would not want our parents to give birth to people like that, but we need parents like you அப்படின்லாம் ஒரு சில சீன்ல அவங்க சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து என்ன வந்து ரொம்ப டச் பண்ண ஒரு சீன். அந்த டயலாக் வந்து such a powerful dialogue. அது வந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஆமீர் கான் சொல்லி முடிச்ச உடனே அந்த டயலாக் வரும், எனக்கு உங்க மாதிரி ஒரு பேரண்ட் வேணும் அப்படின்னு அவன் சொல்றது. இட் ஜஸ்ட் broke me அந்த டயலாக் வரும்போது. It shows two things, right? One வந்து they are obviously trying to bring awareness to this whole gamut, and there's a very intelligent bit of writing where ஆமீர் கானுடைய கேரக்டரோடைய ஒரு ஃப்ளாவை வந்து ஒரு ஸ்பெஷலி ஏபிள் பர்சன் வந்து is taking him on the journey அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். It also shows how much high on empathy these people are. It also shows that just because their intellectual ability of a certain nature that is valued by the job market or whatever is not very high, it doesn't mean that those people are just that, right? They have tremendous other abilities. Some people, and in fact இதுல வந்து social media or mainstream media they've always shown autistic people as socially awkward but geniuses. அந்த ஒரு extreme மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. What they have not shown is people who are going through a normal job. அது ஒண்ணு. செகண்ட் வந்து the empathy aspect வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்றது is shown in so many places, and not just one type of specially able person. எல்லா விதமான specially able peopleம் highly empathetic people ஒண்ணு, highly considerate, highly like people who go and embrace other people. The interaction between each one of them and Aamir Khan also grows over time. Let's talk about all the different characters, and I'll probably want your perspective on the 2 or 3 different types of spectrum people that are covered in the movie, as well as what resonated with you among each type. So என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது guy who always is paranoid and he wears protective equipment, அவன் ஒரு டவுன் சிண்ட்ரோம் person, and the person who doesn't take a bath, அவனுமே he has a very big fear factor because of a childhood trauma or whatever. அவங்கெல்லாம் டவுன் சிண்ட்ரோம்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. and the lady கோலுன்னு வர கேரக்டருமே டவுன் சிண்ட்ரோம் பர்சனா காட்டுறாங்க. அது தவிர the person who works in a restaurant, and then the relation of the judge, அவங்கெல்லாம் more autism kind of people காமிக்கிறாங்க. and they also show one very silently autistic person. இந்த characters பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? What resonated with you? What aspects of their character did you like? எனக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கேரக்டர்ஸ் அவங்க they are leading their regular lives, அவங்க they are doing regular jobs அப்படிங்கிறது was a very என்ன சொல்றது பவர்ஃபுல் வே ஆஃப் ஷோயிங் இட் ஆஸ் இட் இஸ். அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சிம்பத்தியை மில்க் பண்ற மாதிரியோ அவங்கள தேவர் 1-2 சீன் ஆப்வியஸ்லி ஒரு லெஸ் இன்ஃபார்ம்ட் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்காக யூ ஹேட் டு ஷோ த கான்ட்ராஸ்ட் ஆஃப் இந்த பஸ் நார்மல் பீப்புளுக்கானது அப்படிங்கிற மாதிரி 1-2 டயலாக் இருக்கே வழிய ஐ டிட் நாட் ஃபீல் அதர்வைஸ் தட் ஒரு இண்டிவிஜுவலை பிக் ஆன் பண்ணி அதை பயங்கரமா மில்க் பண்ண மாதிரி ஒரு சீன் கூட எனக்கு ஃபீல் பண்ணல. அதாவது ஒரு சிம்பத்தியை நமக்குள்ள கிரியேட் பண்ணணும், நமக்கு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு அழுக வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க மில்க் பண்ண மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஹேட் டு ஹேவ் கொஞ்சம் லாங் எக்ஸ்போசிஷன். ஏன்னா நிறைய பேருக்கு புரிய வைக்கிறதுங்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு சர்தார் கேரக்டர் இருப்பார், அவர் நிறைய பேசுவார் அமீர் கான் கிட்ட. அவர் அமீர் கான்க்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வர நிறைய சீன்ஸ் அவங்க ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்படின்னா என்ன, ஸ்பெக்ட்ரம்னா என்ன, குரோமோசோம்ஸ் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் அவங்க சொல்லி ஆகணும். அப்பதான் ஒரு வெகுஜன் ஆடியன்ஸ்க்கு புரியும் அப்படிங்கிறதுக்கு அப்படி அதை வச்சிருக்காங்க. பட் அவங்க அதை பார்த்தாங்களே வழியா அந்த ஃபில்ம் மேக்கிங்காக இந்த சீனை பயங்கர பெட்டரா ஆக்கணும் அப்படின்னு யோசிக்காம ஆக்சுவலா எஜுகேஷன் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கறது அவங்க பார்த்தது. ஐ தாட் இட் சம்திங் இஸ் வெரி அப்ரிஷியபிள் அவங்க அப்படி பண்ணது. அண்ட் எனக்கு ஃப்ரம் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் எதிர்பார்க்கறது ஒரு படத்துலயும் என்னோட இமோஷனலி கனெக்ட் ஆகிற மாதிரி 2-3 டயலாக் இருந்தா எனக்கு ஐ ஃபீல் லைக் ஓகே இட்ஸ் வெல் ரிட்டன்
படம் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த படத்தை பார்த்தா எனக்கு வந்து ஒரு சீன்ல வந்து அவர் சொல்லுவார், ஹர் கர்மித்தோட பச்பன் செய்ய அப்படிம்பாரு. அதாவது இவங்க வந்து கொஞ்சம் எங்கா இருக்காங்க. அது வந்து இட்ஸ் அ சிம்பிள் லைன், பட் இட் ஜஸ்ட் வாஸ் செம்ம ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லைன். அதே மாதிரி அவங்க வந்து அந்த அம்மா கேரக்டர், அதாவது ஆமீர் கானோட அம்மா கேரக்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற பீப்புளுக்கு வந்து யாரோ ஒருத்தர் அவங்களுக்காக முன்ன நின்று சண்டை போடணும், நான் வந்து உனக்காக சண்டை போட்டேன், நீ வந்து அவங்களுக்காக சண்டை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அகேன் வாஸ் an extremely powerful line that really resonated me. என்ன வந்து இமீடியட்டா ஐ வாஸ் சோக்கிங் அது வரும்போது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து அண்ட் ஐ ஆல்வேஸ் நியூ இட் வாஸ் கமிங். கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க அந்த கேமை தோக்க போறாங்கிற மாதிரி ஒரு ப்ரிமனிஷன் எனக்கு இருந்தது. அவங்க கேம் தோத்துட்டு இவர் வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படிம்பாரு. அந்த பொண்ணு வந்து நம்ம செகண்ட்ல வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. தூசரா நம்பர் பே ஜீத் கே அப்படின்பா. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் லைன்ஸ், பட் தேர் சோ மெனி ஆஃப் தீஸ் மூமெண்ட்ஸ் வேர் எனக்கு வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவா வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பட்டுது, அந்த வே தட் தே ஹேட் டன் தட். இடத்துல வந்து அந்த குளிக்கிறதுக்கு பயம் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு கேம் ஒன்று விளையாடுவாரு அமீர் கான். ஆமா, அதே கேம் வந்து அவர் வந்து லிஃப்ட்ல போறதுக்கு இருக்கிற பயத்தை வரும்போது அந்த ஸ்பெஷலி ஏபிள் பீப்புள்லாம் சேர்ந்து விளையாடி அவரை வந்து அவருடைய ஃபியரை ஓவர் கம் பண்ண வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா. பார்க்கும்போது இட்ஸ் a வெரி கிளியர் மெசேஜ் டு த ஆடியன்ஸ் தட் அவங்கெல்லாம் பயங்கரமான புத்திசாலி ஆளுங்கடா, ஜஸ்ட் தட் தே ஆர் நாட் லுக்கிங் அண்ட் ஃபீலிங் த சேம் வே லைக் யூ அப்படின்னு வெகுஜன ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போய் ரீச் ஆகலைன்னா வேற எது ரீச் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து அவங்கள பார்த்து சிம்பத்தைஸ் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான் இந்த படத்தோட வெற்றியா நான் பாக்குறேன். கடைசி வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ் யாரும் செத்து போகல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஆமீர் கானை கேட்பாங்க, டே என்ன சாகவா போற, நீ ஜாலியா இருடா, எதுக்குடா இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே அவ்வளவு பாசிட்டிவா இருக்காங்க, நீங்க வந்து லைஃப்ல உங்களுக்கு இருக்கிறதுலாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு மெசேஜ். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த படம் முடிஞ்ச உடனே உங்க கஷ்டம் தீர்ந்து போயிடுமா, தீர்ந்து போகாது. எனக்கு இப்ப 1000 கஷ்டம் இருக்கு, உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா இந்த படம் முடிஞ்ச அப்புறம் நீங்க வெளியில வரும்போது உன் கஷ்டம்லாம் வேனிஷ் ஆகாது. ஆனா நீ ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது முடிஞ்சா ஆப்போசிட் பர்சனை கொஞ்சம் கைண்டா பாரு, முடிஞ்சா அது உன்னை ஹெல்ப் பண்ணுமான்னு பாரு அப்படிங்கிற ஒரு டேக்அவே எனக்கு வந்தது. அது எல்லாருக்கும் வரும்னு நான் விரும்புறேன். எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பேரண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத நம்மளுக்கு வந்து அதையும் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு ஏதோ ஒரு கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டரோட கேர் கிவரோ, அந்த கேரக்டரோட பேரண்டோ, அந்த கேரக்டரோட கார்டியனோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜேர்னி இருந்திருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம கிட்ட சொல்றதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதையும் சொல்லியிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி அவங்க ஷூட் பண்ணிருக்கலாம், அதுக்கப்புறம் ஓவரால் லெங்த் ஆஃப் ஃபிலிம் பார்த்து அவங்க வந்து அதை எடிட் பண்ணிருக்கலாம். எனக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தது உங்களுக்கு. அந்த ஆமீர் கான் அம்மாவுடைய கேரக்டர் நீங்க பாத்தீங்கல்ல, ஸோ சின்ன வயசுல ஒரு ஆளால கைவிடப்பட்டவங்க, அவங்க வந்து எப்படி பாசிட்டிவா தன்னுடைய சன் டிஸ்பைட் ஆல் இஸ் ஃபிளாஸ் அவரை என்கரேஜ் பண்ணி வளர்க்குறாங்கன்றது, அவங்க வந்து ஒரு கம்பேனியன்ஷிப் கடைசியில தேடிக்கிட்டது, ஆமீர் கான் அதோடைய இனிஷியல் நீஜர்க் ரியாக்ஷன் அதெல்லாம் இருந்ததுல, அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து நீங்க எப்படி ஹேண்டில் ஆச்சுன்னு நீங்க பாக்குறீங்க இந்த படத்துல? எனக்கு வந்து அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஐ திங்க் இட் ஆல்சோ சேட் தட் இந்த ஆமீர் கானோட கேரக்டர் வந்து மொத்தமா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவன் ரொம்ப நல்லவனாகி அப்படியே வளர்ந்துடல அட் ஆல் இன் ஒன் கோ. அவங்க அம்மா வந்து வேற ஒரு கம்பெனியனை பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் வந்து அவனுக்கு இன்னும் அது செட்டில் ஆகல, அவன் இன்னும் ஃபிளாடா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு காமிச்ச மாதிரி எனக்கு அந்த இடத்துல பட்டது. அது வந்து அவங்க டெலிபரேட்டாவே அதை வந்து ஒரு ஒரு ஹியூமரா அதை அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதை வேற மாதிரி எல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கலாம். பட் தென் இவென்ச்சுவலி வந்து படம் முடியும் போது அவங்களோட கல்யாணத்துல தான் முடிகிற மாதிரி இருக்கு. நாம வந்து ஃபைனலா போய் அம்மாவை கட்டி பிடிச்சுப்பாரு. ஐ திங்க் இஃப் யூ நோட்டீஸ் வந்து படம் முடியும் போது கூட அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுப்பாரு. பட் ஆனா அந்த சமையல்காரன் ஹூ இஸ் நவ் த ஸ்டெப் அவனை வந்து ஒரு மாதிரி ஒரு இதோட தான் பார்ப்பாரு. அதுவுமே ஒரு ஹியூமருக்காக அவங்க பண்ணிருக்காங்க. பட் ஆஃப்கோர்ஸ் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி அண்ட் எவ்ரிபடி இஸ் டான்சிங் அப்படிங்கிற மாதிரி தான் அது முடியும். ஸோ அதுவுமே எனக்கு ஒரு கிராஜுவலான ஒரு டிரான்சிஷன், பட் ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கான டிரான்சிஷனா அதை வந்து நான் பார்த்தேன். சரி, ஆமீர் கான் ஜெனிலியா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனிலியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தோணித்து படத்துல. ஹவ் பியூட்டிஃபுல் ஷீ லுக் ஒன்னு அண்ட் ஹவ் கிரேஸ்ஃபுல் அண்ட் டிக்னிஃபைட் she was the more mature person in the relationship. Yeah, clearly. And the way she was talking, the way she was being patient with Amir Khan, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் வந்து வித்தவுட் பெருசா டயலாக்னு இல்லாம ரொம்ப மெலோட்ராமா இல்லாம கடைசியில் அந்த கடைசி எண்ட் பார்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து ஷீஸ் எக்ஸ்பெக்டிங் எ கிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷுவலோட அதை முடிச்சிருந்தாங்க படம் முடியும் போது. ஸோ எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங் ஆப்பட்டது அந்த என்டையர் ஈக்குவேஷன் தட் ஜெனிலியா ஷேர்ட் வித் அமீர் கான். ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ அபவுட் ஆமீர் கான். இது வந்து ஐ திங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப பேச வேண்டிய ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். ஆமீர் கான் அப்படிங்கிறவர் வந்து இன்னி தேதிக்கு இஸ் ப்ராபப்ளி ஸ்டில் தி ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிந்தி ஹீரோ இல்லையா? ஐ திங்க்
தங்கல்லாம் வந்து ஒரு 2000 கோடி போன ஒரே படம் அந்த மாதிரி பேசுறாங்க. அது வேர்ல்டு ஓவர், சைனாலலாம் பெரிய ஹிட், இந்தியால பெரிய ஹிட், அந்த மாதிரி ஒரு ஹீரோ. அவர் வந்து அவரோட லைஃப்ல வந்து ஒரு 3 வருஷம் வந்து தாரே ஜமீன் பர்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப திருப்பி ஒரு 2.5 3 வருஷம் வந்து உட்காந்து சிதாரே ஜமீன் பர் எடுக்கிறாரு. அதுல வந்து தே ஆர் காஸ்டிங் டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் த்ரூ அண்ட் த்ரூ. ஸோ அகேன் பிக் ஷவுட் அவுட் டு ஆர்எஸ் பிரசன்ட் ஆல்சோ, ரைட்? அஸ் அ டிரெக்டர் எல்லாரும் வந்து இது ரீமேக் படம் நீங்க சொல்லிடலாம். பட் அஸ் அ டிரெக்டர் உன்னோட வேலை என்ன? அந்த ஆக்டர்ஸை நடிக்க வைக்கிறது, அந்த கரெக்டான ஒரு அந்த ஆக்டர்ஸோட அந்த மீட்டரை பிடிக்கிறது, அண்ட் அவங்க நடிக்க வைக்கிறத கரெக்டா நீ வந்து கேப்சர் பண்றது, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலை. ஸோ ஆர்கியூபிளி அவருக்கு வந்து மோர் தென் எனி அதர் டிரெக்டர் அவருக்கு இந்த வேலை, அந்த படத்துல இருந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அவுட் ஆஃப் ஆல் த பீப்புள் தட் ஹி ஹேட் இன் த காஸ்ட், அதை வந்து அவர் பியூட்டிஃபுல்லா அவர் பண்ணியிருந்தாரு. பட் பேக் டு ஆமீர் கான், அந்த மாதிரி ஒரு க்ரூவோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து மவுண்ட் பண்ணி அவர் சொந்தமா அவர் பணத்தை போட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவர் வந்து கொடுக்குறாரு டு தாரே ஜமீன் பர் அண்ட் சிதாரே ஜமீன் பர். எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் படம் முடிச்சு வெளில வரும்போது ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஐ வாண்டட் டு ரியலி ரியலி சே ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஆமீர் கான் அவர் பண்றதுக்கு. பட் அதே சமயத்துல வந்து எனக்கு தியேட்டர் விட்டு வெளில வரும்போது ஐ ஃபெல்ட் ஆல்சோ ஆங்கிரி அபவுட் எவ்ரி அதர் லீட் ஹீரோ இன் இந்தியன் சினிமா. இப்போ எந்த ஹீரோவோட படமா எடுத்தாலும் தமிழ் சினிமாவுடைய டாப் ஹீரோஸா இருக்கிறவங்க, இந்தியன் சினிமாவுடைய டாப் ஹீரோஸா இருக்கிறவங்க, யாரோட படத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல வந்து ஒரு பெரிய ஹீரோ படம்னா இதர் போஸ்டர்ல வந்து கத்தி இருக்கும், இல்ல அருவாள் இருக்கும், இல்ல கன் இருக்கும், இல்ல ரத்தம் இருக்கும். இது எதுவுமே இல்லாத ஒரு போஸ்டர் கூட இல்ல இவங்க நடிக்கிற படம் எதுவுமே. ஸோ எனக்கு வந்து அது ஒரு அவங்களோட பொசிஷனை வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எல்லா கையிலயும் இருக்கு. அதை வந்து அவங்க ஜஸ்ட் ஆமீர் கானை பார்த்து ஒரு படம் ஆளுக்கு எடுத்தா கூட ஐ திங்க் தட் வில் கிரியேட் அ பிக் சேஞ்ச்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ ஆன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆமீர் கான் பத்தி என்னன்னா, அவர் வந்து இவ்வளோ செல்ஃப் டிப்ரிகேட்டிங்கா அந்த படம் ஃபுல்லா இருக்காருங்கிறது ஒண்ணு. செகண்ட் வந்து அவரோட சினிமா தெரிஞ்ச ஆக்டர்ஸ் தான் ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க இந்தியாலேயே. உலகத்திலேயே அவ்வளோ அக்கம்ப்ளிஷ்டான ஒரு ஆக்டர், எல்லா விதமான ரோலும் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து இந்த படத்துல வந்து நிறைய பேர் அவரை லெக்சர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறாரு. அவருடைய கேரக்டர் நீங்க சொன்ன மாதிரி அவருடைய ஹைட்டை பத்தி நிறைய ஜோக்ஸ் இருக்கு. அவருடைய கேரக்டருடைய ஃபிளாஸ் எல்லாம் அப்படியே பட்டவர்த்தனமா வெளியில வருது படத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து அதை எம்ப்ரேஸ் பண்ணி தானா அப்படியே வந்து இந்த ஃப்ளோ இந்த ஸ்கிரிப்டுக்கு தன்னை சப்மிட் பண்ணிக்கிற ஒரு ஹியூமிலிட்டி வந்து வேற எந்த ஆக்டர்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு விரல் விட்டு எண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நம்பர் ஒன். அதே மாதிரி ஆமீர் கானுடைய சாய்ஸஸுமே பார்த்தீங்கன்னா, அவர் நினைச்சாருன்னா ஃபெலினி, குரசோவா அந்த மாதிரி வந்து பல மில்லியன் குறியீடுகள் வச்சு அவருக்கு படம் எடுக்க தெரியும்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா அவர் வந்து இல்லடா எனக்கு வந்து சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், படத்தை வந்து மாசா ரீச் ஆனாதான் வந்து இந்த படம் வந்து சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். தேர் வில் ஆல்வேஸ் பி அ காம்ப்ரமைஸ். நீங்க வந்து உங்க ஃபில்ம் மேக்கிங் ஹேட்டை நீங்க போட்டுட்டு ஒரு ஃபில்ம் மேக்கரா வந்து இந்த மாதிரி ஒரு சீனை அமைக்கணும், இந்த டயலாக் வந்து ரொம்ப பாமர மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு, அது வேண்டாம், இன்னும் நம்ம வந்து இன்னும் சட்டலா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபில்ம் மேக்கரா நீங்க அதை வந்து நீங்க அப்ரோச் பண்றீங்களா? இல்ல வந்து இந்த படத்தால நம்ம ஏதாவது என்ன சேஞ்ச் கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம், யாருக்கு வந்து எஜுகேட் பண்ண ட்ரை பண்றோம், என்ன பண்ண ட்ரை பண்றோம், அதனால நம்ம அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பண்றீங்களா அப்படின்னு. இந்த படத்துல வந்து ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அவங்க வந்து தே லுக் அட் த லேட்டர்னு தோணுச்சு. விச் இஸ் இதால வந்து ஒரு 4 பேருக்கு வந்து ஏதாவது புரியுதுன்னா அதனால எதுவுமே தப்பு இல்லைன்னு அவங்க யோசிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இஸ் வைட் ஓப்பன் தெரிஞ்சு பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ வாட் யூ மீன் இல்லையா? கரெக்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி ஒரு காசஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணது. எனக்கு வந்து டியர் ஜிந்தகி ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து இந்த மென்டல் ஹெல்த் பத்தி ஷாருக் கான் பேசியிருப்பாரு. தட் வாஸ் ஆல்சோ வெரி வெரி யூனோ இட் ஹிட் மீ வெரி ஹார்ட் பேக். ப்ராப்ளி 12 years ago அந்த படம் வந்திருக்கும். 10 வருஷம். ஷாருக் அண்ட் ஆலியா பட் இல்லையா? யூஆர் ரைட். எனக்கு அது ஆக்சுவலி தோணவே இல்லை. நான் வந்து எந்த பெரிய ஹீரோ எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. பட் யூஆர் ரைட். இட் கம்ஸ் பேக் டு தி பாயிண்ட் தட் இந்த மாதிரி ஆமீர் கான், சல்மான் கான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோஸ் அவங்களோட பிரசன்ஸ் இந்த படத்துல இல்லைன்னா இந்த படங்கள்லாம் வந்து ஒரு எவ்வளவு பேர் பார்ப்பாங்கன்னு கூட தெரியாது. இந்த டாபிக் எடுத்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ஆமீர் கான் இல்ல இந்த படத்துல அப்படின்னு எடுத்துட்டீங்க, சேம் ஸ்கிரிப்ட் எல்லாமே சேம் அப்படின்னா கூட இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும் ஒன்றும் இருக்காது, ரிலீஸ் தியேட்டர்ஸே ஒன்றும் கிடைக்காது. எஸ்பெஷலி இப்ப தனுஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி பல படங்கள் ரிலீஸ் ஆகிற டைம்ல இந்த படம் வரும்போது ஒரு தியேட்டர் கூட ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ ஐ திங்க் ஒன்னு வந்து பிக் ஷவுட் அவுட் அண்ட் கால் டு ஆக்ஷன் டு தி ஃபிலிம் ஸ்டார்ஸ். நீங்க வந்து உங்களோட பொசிஷனை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கிரியேட் பண்ற நல்ல படங்கள், ஃபீல் குட் ஃபுல் ஃபேமிலியா பாக்குற மாதிரி படங்களை வந்து பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கால் டு ஆக்ஷன் தயவு செஞ்சு we need to put as a request to the big stars. I fully agree with all you said. I'll also encourage every one of you watching this video to
வாட்ச் த ஃபிலிம் வித் யுவர் ஃபுல் ஃபேமிலி. கிட்ஸுக்குமே வந்து எவ்வளோ வாட்டி நம்ம கிட்ஸை வந்து படத்துக்கு கூட்டிட்டு போக முடியுது அப்படிங்கறது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்வல் படங்கள், டிஸ்னி படங்கள், அப்புறம் ஏதாவது ஒன்று ரெண்டு இந்தியன் படங்கள் தான் வருது மொத்தமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி அவுட்டிங்க்கு கரெக்டான ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியா கூட நான் பார்க்குறேன். Yeah, absolutely agree. I think பரத்வாஜ் ரங்கத் சொன்னதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். I think this is almost a Disney movie அப்படின்னு அவர் சொன்னாரு. That is the headline for family audiences. இது வந்து டிஸ்னி மூவி அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட பாருங்க அப்படிங்கறத ஐ வில் சே. Thank you very much, Harish, for joining me. என்னோட first conversation on movies, and I hope to be back for so many more. And thank you all of you for watching and listening along. We'll be back soon in another conversation on Retro Ticket.